நமக்கு சோறு தான் முக்கியம். அப்படி நினச்சிட்டு போன இடம் தான் இந்த ஃபேர்ஃபீல்டு மேரியட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மதியம் பஃபே நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ இங்கே சாப்பிட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். இப்படிக்கா ஒரு ரவுண்டு, அப்படிக்கா ஒரு ரவுண்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஃபுட்டும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டோம். நம்ம ஐட்டம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு விதத்தில் பார்த்ததுன்னா இங்கே வந்து நான்வெஜ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ வெஜிடேரியனும் பெரிய மெனு கிடையாது. பட் இட்ஸ் ஓகே, நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லி போயாச்சு. ஸோ ஒரு கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஃபுட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து ஒரு பாவப்பட்ட ஜீவன் என் பக்கத்துல வந்து நின்னுச்சுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. அப்படி போய் உட்காந்து நம்ம வாங்கின ஃபுட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு, இது இல்லாமல் செப்பரேட்டாக நாங்கள் வந்து ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஃபிஷ் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். ஸோ எந்த ஷாப் போனாலும் சரி, எந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் சரி, ஃபஸ்ட்டு மீன் இங்கேன்னு தேடுறது தான் என்னோடய வேலை. அதுலேயும் குறிப்பாக ப்ரான்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அந்த தயிர் சாதம். அந்த தயிர் சாதம் எங்கே இருந்தாலும் சரி நமக்கு கொஞ்சம் அப்படியே டெம்டேட்டும். அதுலேயும் குறிப்பாக அந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு அந்த தயிர் சாதத்தை சாப்பிடும்போது எம்மாம்மாம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கே மீன் குழம்பு இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட அந்த ப்ரான்ஸோட ஒரு ஃப்ரை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த இது வந்து இந்த ஹோட்டல் வந்து பெருசாக ஃபுட்டுக்கு எனக்கு என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் இது செகண்ட் டைம் போகிறேன். சரி மேபி செகண்ட் டைம் போகிறப்ப ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்குமோ. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது அது ஒரு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனால நான்வெஜ்ஜெலாம் கம்மியாக இருந்துச்சு. அது ஒரு ரீசனாக சொன்னாங்க. பட் அந்த கண்டிஷன் ஃப்ரைடேக்கு மட்டும் இல்லை, ஆல் டேஸ்க்கு இவங்கக்கிட்ட அதே ரீசன் தான் இருக்கும் போல். பட் மற்ற பக்கத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ இங்கே ஃபுட்டில் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் என்னங்க, வழக்கம் போல் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே நம்மக்கிட்ட இருக்குது. ஹலோ அப்படியெல்லாம் தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த பாட்டில்ஸ் ஒன்லி ஃபோட்டோஸ் போஸ்ட்க்கு மட்டும்தான், ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் எகெயின் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நானும் என்னோடய சன் கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அதோட இன்டீரியரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்த ஒரு ஷார்ட் வீடியோ. என்ன ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆற்றின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரண்டில் இருந்த அந்த அழகாக இருந்தது அந்த குருவியோட இமேஜஸ். ஸோ அதுவும் உங்களுக்காக இதோட ரிசப்ஷனில். அதுக்கப்புறம் என்ன, அந்த வேலை முடிஞ்சது, பெட்டியை கட்ட வேண்டியது தான். எங்க அப்பா வந்து, மகனே ஒரு ₹1,00,00,000 கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது, 6:15 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க. இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் சார். இதான் எனக்கு வேற வாக்கு. ஐ வில் கோ ஹோம் மேக் இட் டுமாரோ. எங்க அப்பா சொன்ன வேத வாக்க மனசுல நல்லா பதிய வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. டாடா பை பை.